Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோல யூனிட் 7 yes atoms and molecules இந்த லெசனை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் laws of motionல நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பத்தி டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் தட் இஸ் யூனிட் 7. ஸோ சயின்ஸ் புக்கில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின் பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோலாம் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். என்னது? கிவ் த சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. மாடர்ன் அட்டாமிக் தியரியோட சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன? இது 7 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம், 4 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தரவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ பார்ப்போம். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி நம்ம புக்லேயே இருக்குது. மேக்ஸிமம் புக்லேயே படிங்க, கைடு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. புக்கில் மேக்ஸிமம் படிச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு ஸ்கோரிங்க்கு நமக்கு ஆப்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், the main postulates of modern atomic theory. இதுதான் modern atomic theoryல உள்ள main postulates. ஓகே, first point பாருங்க. atom is no longer indivisible. atom indivisible பண்ண முடியாது. after the discovery of யாரெல்லாம்? electron, proton and neutron. ஸோ இது சிம்பிளாக நமக்கே தெரியும். ஆட்டம்குள்ள புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்லாம் இருக்குது. ஆட்டமை நோ லாங்கர் இன்டிவிசபிள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபியூச்சரை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐசோடோப் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. ஐசோடோப்ஸ்னால் என்ன? ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட். பாருங்கள், இங்கே 2 பேருமே சேம் எலமெண்ட், குளோரின் தான். சேம் எலமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர். கீழே பார்த்தீங்கன்னா 17 தான் அட்டாமிக் நம்பர். பட் தே ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அது அட்டாமிக் மாஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு பேர் தான் ஐசோடோப்ஸ். ஸோ நமக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 9th படிச்சிருப்போம். ஸோ குளோரின் எடுத்துக்கிட்டோம்னா குளோரினோட எஸ் நம்ம புக்கில் இருக்குது 1735. குளோரின் 1737. இவங்களை என்னன்னு சொல்கிறாங்க? ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஐசோனா சேம் அப்படின்ற மீனிங். எதில் சேமு? அட்டாமிக் நம்பர் சேம். கீழே உள்ளது தான் அட்டாமிக் நம்பர் சேம். அப்புறம் எலமெண்ட்டும் சேம். 2 பேருமே குளோரின் தான். பட் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட். மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 35, இன்னொருத்தருக்கு 37. ஸோ அப்படி அட்டாமிக் மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட்டாமிக் நம்பரும் எலமெண்ட்டும் சேமாக இருந்தால் தே ஆர் கால்ட் அஸ் ஐசோடோப்ஸ். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஆட்டத்தில் கீழே உள்ளது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். மாஸ் ஆக்குறவங்க எப்பயுமே மேலே தான் இருப்பாங்க. ஸோ அதனால மாஸ் நம்பர் எப்பயுமே மேலே தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேம் எலமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர், பட் ஹேவிங் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ் ஆர் கால்ட் அஸ் ஐசோடோப்ஸ். இதுதான் செகண்ட் ஃபியூச்சர். தென் தேர்ட் ஃபியூச்சர் பற்றி பார்ப்போம். பாருங்க, இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஐசோபார்ஸ். வாட் இஸ் அன் ஐசோபார்? ஐசோபார் அப்படின்னா இங்கே நமக்கு 2 பேர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆர்கான் 1840, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால்சியம் 2040. ஆர்கானோட சிம்பிள் என்னது? ஏஆர். ஆர்கான் 1840, கால்சியத்தோட சிம்பிள் என்னது? 2040. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இதுக்கு பேர் பாருங்க, இதில் பாருங்க டிஃப்ரெண்ட் எலமெண்ட். எலமெண்ட் டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் எலமெண்ட், எலமெண்ட் டிஃப்ரெண்ட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட். அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட். பட் மாஸ் நம்பர் எப்படி இருக்குது? மாஸ் நம்பர் சேம். மாஸ் நம்பர் சேம். அப்போது எலமெண்ட் டிஃப்ரெண்ட், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட், பட் மாஸ் நம்பர் மட்டும் சேம். இப்படி இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தே ஆர் டர்ம்ட் அஸ் ஐசோபார்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஐசோபார்ஸ். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம புக்லையும். ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட், ஒன்று ஆர்கான், இன்னொன்று கால்சியம், may have same atomic masses. Atomic mass same ஆகும். இதுக்கும் 40 தான், இதுக்கும் 40 தான்.
பட் அவங்களோட அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? இவங்க தான் ஐசோபார்ஸ். தென் ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட், ஆட்டமோட ஒன் எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட்டாக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆட்டமோ எப்பயுமே நம்ம இன்டிஸ்ட்ரக்டபிள், அழிக்க முடியாது. நம்ம ஒரு ஆட்டத்தோட எலமெண்ட்டை இன்னொரு ஆட்டத்தோட எலமெண்ட்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். ஆட்டமை எப்பயுமே இன்டிஸ்ட்ரக்டிபிள் கிடையாது, அழிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் டு ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட். ஒரு ஆட்டத்தோட எலமெண்ட்டை டிரான்ஸ்மியூட் பண்ணலாம் அனதர் ஆட்டத்தோட எலமெண்ட்டா. இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஆட்டம் வந்து நோ லாங்கர் இன்டிஸ்ட்ரக்டபிள், எப்பவுமே இன்டிஸ்ட்ரக்டபிள் கிடையாது. இதுக்கு பேர் என்னது? ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபோர்த்து ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்னது? ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். தென் ஐசோடோப்ஸ் பற்றி, தென் ஐசோபார்ஸ் பற்றி, நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன் பற்றி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஆட்டம் எப்பயுமே சிம்பிள் ஹோல் நம்பரில் தான் சேரணும்லாம் கிடையாது. இப்போ குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபார்முலா C6H12O6. அப்போ கார்பன் 6 இருக்குது, ஹைட்ரஜன் 12 இருக்குது, ஆக்சிஜன் 6 இருக்குது. இது மாதிரி ஹையர் ரேஷியோடையும் சேரும். அது மாதிரி சுக்ரோஸ் பார்த்தீங்கன்னா C12H22O11. அப்போ இங்கே ரேஷியோ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரேஷியோ எப்படி இருக்குது? 12:22:11 அப்படின்னு இருக்குது. அப்போ ஆட்டம்ஸ் எப்பயுமே சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் சேரணும்னு கிடையாது. இப்போ H2O வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1, அப்போ 2:1 ரேஷியோ. ஆமாம் தானே? இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா H2O, இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1, அப்போ 2:1 ரேஷியோ. இதெல்லாம் வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இப்படி தான் எப்பயுமே சேரணும் கிடையாது. ஆட்டம் எப்பயுமே பெரிய ரேஷியோலையும் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் C6H12O6 குளுக்கோஸ், தென் C12H22O11 யார்னா ஃப்ரக்டோஸ். ஸோ இவங்க மாதிரியும் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹையர் ரேஷியோலையும் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ். தென் ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள். ஆட்டம்ன்றது ஒரு சின்ன பார்ட்டிக்கிள், அது கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் தட் டேக்ஸ் பார்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். The mass of an atom can be converted into energy. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்டத்தோட மாஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதுதான் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் மூலமாக நம்ம சொல்லலாம். ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் என்னது? E = mc². The mass of the atom, இதுதான் மாஸ் ஆஃப் த ஆட்டத்தை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். E is energy. ஸோ அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் அப்படின்றது லாஸ்ட் ஃபியூச்சர். ஸோ த மாஸ் ஆஃப் த ஆட்டம் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. E = mc². இதையும் நம்ம தெளிவாக சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் அந்த 7 பாயிண்ட்ஸ். ரைட்? இந்த பாயிண்ட்ஸில் 7 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம 7 மார்க்குக்கு எழுத போகிறோம் இந்த கொஷினை. ஸோ கண்டிப்பாக நம்ம 7 பாயிண்ட்ஸாவது எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 முன்னாடி ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ரைட்டா? 5 6 7. ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டண்ட் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா, ஆட்டம்ஸ்க்கும் மாலிகூல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இது இன்சைடு கொஸ்டினில் வரும். இதுவும் இம்பார்ட்டண்ட். ஆட்டம்ஸ்க்கும் மாலிகூல்ஸ்க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ். இது ஒரு 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா 96ல் இருக்கும். எஸ், இது இன்சைடு கொஸ்டின் பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஆட்டம்ஸ்க்கும் மாலிகூல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இது ஒரு 4 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க.
ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் ஆஃப் அன் எலமெண்ட். ஆட்டம்ன்றது ஒரு எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிகூல் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் ஆஃப் அன் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், காம்பவுண்டாகவும் இருக்கலாம். மாலிகூலும் ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் தான், ஆனால் அது எலமெண்ட்டோடதாகவும் இருக்கலாம், காம்பவுண்டோடதாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் இன் நோபிள் கேஸ். ஆட்டம் நோபிள் கேஸ் தவிர்த்து வேற எந்த ஆட்டமும் ஃப்ரீ ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ நோபிள் கேஸ்னால் நமக்கு தெரியும், குரூப் நம்பர் 18 அது மட்டும் தான் தனியாக இருக்கும். ஹீலியம், நியான் இப்படி தனியாக இருக்கும் ஃப்ரீ ஸ்டேட்டில். மற்ற ஆட்டம்லாம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். ஓகே, ஆனால் மாலிகூல் ஃப்ரீ ஸ்டேட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸப்ட் சம் ஆஃப் நோபிள் கேஸ். நோபிள் கேஸை தவிர்த்து அகெயின் இவங்க ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெரான், ரேடான் இந்த குரூப் நம்பர் 18 எலமெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. இவங்க மட்டும்தான் மந்தமாக இருப்பாங்க. மற்ற எல்லா ஆட்டமும் இந்த நோபிள் கேஸை தவிர்த்து மற்ற எல்லா ஆட்டம்ஸும் ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். ஓகேங்களா, குரூப் நம்பர் 18 எலமெண்ட்ஸை தவிர்த்து நோபிள் கேஸை தவிர்த்து மற்றவங்களாம் ரியாக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிகூலாக லெஸ் ரியாக்டிவ் ஆட்டமை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட், ஆட்டம்ஸ் டு நாட் ஹாவ் அ கெமிக்கல் பாண்ட். ஆட்டம்ஸ் கிடையாது, கெமிக்கல் பாண்ட் எதுவும் இருக்காது, தனியாக தான் இருக்கும். ஆட்டம்னு சொன்னால் கார்பன், ஆக்சிஜன் இப்படின்னு தனியாக தான் இருக்கும், கெமிக்கல் பாண்ட் அங்கே இருக்காது. பட் ஆட்டம்ஸ் இன் த மாலிகூல்ஸ் ஆர் ஹெல்டு பை கெமிக்கல் பாண்ட்ஸ். கார்பன் டை ஆக்சைடு, H2O, வாட்டர் இப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு இடையில இந்த கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் ஆக்சிஜனுக்கு இடையில பாண்ட் இருக்கும், கெமிக்கல் பாண்ட் இருக்கும். ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு இடையில ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில பாண்ட் இருக்கும். ஸோ இவங்களுக்கு கெமிக்கல் பாண்ட் இருக்கும். ஸோ ஆட்டம் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட், மாலிகூல் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், காம்பவுண்டாகவும் இருக்கலாம். ஆட்டம் ஃப்ரீ ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகாது எக்ஸப்ட் நோபிள் கேஸை தவிர்த்து. மாலிகூல் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். எக்ஸப்ட் நோபிள் கேஸை தவிர்த்து எல்லா ஆட்டமும் ஹைலி ரியாக்டிவாக இருக்காங்க. பட் மாலிகூல்ஸ்லாம் லெஸ் ரியாக்டிவ். ஆட்டம் டஸ் நாட் ஹாவ் அ கெமிக்கல் பாண்ட் பட் மாலிகூல் ஹெல்டு பை கெமிக்கல் பாண்ட்ஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, பார்த்து படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் என்னன்னா அப்ளிகேஷன் ஆஃப் அவோகேட்ராஸ் லா. இதுவும் புக் இன்சைடு கொஸ்டின் தான். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் அவோகேட்ராஸ் லா இந்த இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த அப்ளிகேஷன் ஆஃப் அவோகேட்ராஸ் லா அப்படின்ற ஒரு லா. இந்த லா பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் இந்த அப்ளிகேஷன் ஆஃப் அவோகேட்ராஸ் லா இங்கே இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் அவோகேட்ராஸ் லா எனது ஃபஸ்ட்டு பாயிண்ட் கே-லூசக்ஸ் லான்னு ஒரு 9th படிச்சிருப்போம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணமே இந்த அவோகேட்ராஸ் லாஸ் தான். சரிங்களா, ஸோ கே-லூசக்ஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணதே இந்த அவோகேட்ரா லா மூலமாக தான். தென் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவோகேட்ரா லா ஹெல்ப் பண்ணுதான். அட்டாமிசிட்டி நமக்கு தெரியும், அட்டாமிசிட்டி இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஏ மாலிகூல். ஒரு மாலிகூலில் எத்தனை ஆட்டம் இருக்கோ அதுதான் அதோட அட்டாமிசிட்டி. இப்போ வாட்டரை பார்த்தீங்கன்னா இதோட அட்டாமிசிட்டி 3. ஏன், ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது, அப்போ 3. ஸோ அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவோகேட்ரா லா ஹெல்ப் பண்ணுது. மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேஸஸை அவோகேட்ரா லா மூலமாக தான் டிரைவ் பண்ணுறாங்க. மாலிகுலர் ஃபார்முலாவையும் அவோகேட்ரா லா மூலமாக தான் டிரைவ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லை, இந்த அவோகேட்ரா லா மூலமாக ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டியை கண்டுபிடிக்கலாம். மாலிகுலர் மாஸுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க முடியும். தென் இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அட் தட் இஸ் 22.4 லிட்டர்ஸ் அட் STPயில் எல்லா ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் அவோகேட்ராஸ் லா. இந்த லா கண்டிப்பாக 4 மார்க் கொஸ்டின்லையோ இல்லை 7 மார்க் கொஸ்டின்லையோ கேட்பாங்க, பார்த்து தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தது 3 கொஸ்டின்ஸ். இந்த 3 கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா
salient features of modern atomic theory, then difference between atoms and molecules, then application of Avogadro's law. இந்த மூணுமே பப்ளிக் எக்ஸாமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தரோவாக படித்து லேர்ன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இப்போ மிட்டம் டெஸ்ட்டில் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் சொல்லியிருக்க எல்லா கொஷின்ஸையுமே. ஓகேங்களா? ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் மிட் டேர்ம், ஹாஃபலி, குவார்டர்லி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தேங்க்யூ.